ஹலோ ஆஸ்பிரன்ஸ், எல்லாரும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய வரண்டா ரேஸ் மாணவர்களுக்கு வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற வகையில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று நம்ம வரண்டா ரேஸில் கொண்டு வர போகிறோம். அந்த ப்ரோக்ராம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி டயர் 1 அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு அந்த டயர் 1க்கான நீட் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. அதாவது அந்த டயர் 1 அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஸோ அது நம்மளுடைய ஃபுல் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த டயர் 1ல நம்ம 200க்கு 199 வாங்கினாலும் நம்ம பாஸ் தான். கட் ஆஃபை விட ஒரு மார்க் அதிகம் வாங்கியிருந்தாலும் நம்ம பாஸ் தான். ஸோ அப்போ பட் அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணும்? அந்த டயர் 1உடைய கட் ஆஃபை நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு ஓரியன்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டயர் 1 பேட்ச் ஒன்று கொண்டு போக போகிறோம். இந்த பேட்ச் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரேஸில் படித்து முடித்த மாணவர்கள் இந்த பேட்சை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்சை எல்லாருமே அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்க போகிறோம். அதாவது படித்தவன் படிக்காதவனுக்கான டிஃபரன்ஸ் இருக்கணும். அதாவது படித்தவன் இதை படித்து நம்ம டயர் 1 ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு மாணவனாக இருப்பான். அவனை என்கரேஜ் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்சை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. அது என்னைக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 14th அன்னைக்கு. சரிங்களா? 14th February நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம பிரான்ச்சஸில் கம்ப்யூட்டர் லேபில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதுனாங்க. அண்ட் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஆக்சசிபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஒழுங்காக பாஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உதவும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 18 மற்றும் 21, அதாவது நாளைக்கு மற்றும் 21ஆம் தேதி 2 தேதிகள்லையுமே இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் திரும்ப நடக்க போகுது. நான் 14th மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் 14th எழுதி எனக்கு கம்மி மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த 2 டெஸ்ட்டையும் உங்களால் எழுத முடியும். அதாவது இந்த 3யுமே எழுதுறீங்க. இதில் உங்களுடைய பெஸ்ட் மார்க் எதுவோ அதை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். இதில் யாரெல்லாம் டாப் பெர்ஃபார்மர்ஸாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பேட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் முடியும். சரி சார், இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே, இந்த பேட்சில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருக்கும், 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருக்கும், நேற்று ஒரு பேட்ச் முடிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருக்குமே லேக் ஆகுறது ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா ப்ராப்பர் ரிவிஷன். எக்ஸாமுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பிளானர் ஒன்று போட்டிருக்கோம். அந்த பிளானர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்சுக்கு போக போகுது. ஸோ இந்த பிளானரோடைய ஒரு ஓவர் வியூ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா Day 1 Day 2 அப்படின்னு போகிற வகையில் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி. அதாவது காலையில் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங், ஜிஎஸ், ஸ்டாட்டிக் ஜிகேவோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். இது 4மே உங்களுக்கு ஒரே நாளில் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஜிஎஸ் டெஸ்ட்டு கொண்டு இருக்குது. ஸோ இப்போ பிளான் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் உங்களுக்கு 5 மணிக்கு தான் முடிய போகுது. இதுதான் மொத்த பிளானர். ஓகேங்களா? இதில் எல்லாமே, அதாவது நம்மளுடைய அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்மெட்டிக் மேக்ஸ்லேருந்து, ஒகேபுலரியிலேருந்து, ஜிஎஸ்ஸோடைய ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்லேருந்து எல்லாமே இந்த பிளானரில் கவர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு ரேஸ் ஆப்போட லாகின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின்குள்ளே போனீங்க அப்படின்னா லேர்ன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், எஸ்எஸ்சி டயர் 1 பேட்ச் 2025 அப்படின்னு. இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முதல்ல பண்ணணும். இப்போ இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கான டெஸ்ட்டும் அதே ஃபோல்டரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கோர் என்ன, நீங்கள் செலக்டாக இல்லையா என்ன அப்படிங்கிறத பின்னாடி எல்லாமே நாங்கள் உங்கள் பேட்சஸ்க்கு தெரிவிப்போம். உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக சீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம், இந்த டயர் 1 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் சிஜிஎல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிஜிஎல்க்கு அப்புறம் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு வரிசையாக எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இந்த பேட்ச் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இதை ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுத பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.